ஏன் இனிய தமிழ் மக்களே, பொதுவாக சமீப காலமாக அந்த இனி ரிலீஸு ஆடியோ ரிலீஸு இதெல்லாம் வரமாட்டேன். அது என்னமோ பேச கஷ்டமாக இல்லை. வேணா வந்து உட்காந்து போகிறேன், என்னை பேச கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். நாங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது இல்லை. முதல்ல கார்த்திக் சுப்ராஜ் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. நான் முதல் படம் பார்த்ததுலேருந்தேன். எப்படா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டேன், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை. படம் பார்க்கும்போது பிரமிப்பா. அப்புறம் அவனை பார்த்தா அவன் வேறு சைஸில் இருக்கான். இவன் எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சிருப்பான்னு நினைப்பேன் அவன் மேலே. ஐ லவ் ஹிம் ஸோ மச். சரி, முன்னாடி வந்து இதை ஒரு இதே தான் ஸ்டோன் இது திறந்து வைங்கன்னா, நான் ஒரு சின்ன ஏதோ குறும்படம் காண்டி கூப்பிட்றான்னு ஆஃபீஸில் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி கூப்பிடும்போது இன்ன வரைக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய. சரி, ஆஃபீஸுக்கு கூப்பிட்றான், சரி போய் திறந்து வச்சுட்டு போயிடலாம். வந்ததுக்கு பின்னாடி தான் இது நிகழ்ச்சி. இருந்தாலும் ஒரு பெரிய முயற்சி. முதல்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறேன். ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் அந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க, பாரதி ராஜா கழிச்சு கேப்பேன் நட்டார், அந்த கதை உடச்சி உள்ளே விட்டாருன்னு. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ரசனை வந்தேன். எனக்கு அப்புறம் இன்றைக்கி நின்றவர்கள் பூரா என் பாதிப்பில் வந்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மணி உன்னுடைய பாதிப்பிலே வந்தவர்கள். நான் ஐ லவ் யூ ஸோ மச். நான் வந்து போன மீட்டிங்கு நான் போகலை, நாட் அஸ் அ டைரக்டர். அவன் ஒரு பெரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு பெரிய ஜீனியஸ். அதிகம் பேச மாட்டான், செயல் மட்டுமா. நான் வந்து அதிகமாக பேசுவேன், செய்கிறோன்னு இல்லை தெரியல, அதிகமாக பேசுவேன். மணிரத்னம் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண முதல் மனிதன் சினிமாவுக்கு. நான் டைரக்டர் பண்ணேன். நாயகன் படம் பார்த்துட்டு ஏன்னா மணிக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். மணி வந்து ஹி கேம் டு மீ வேற ஒரு காரணங்கள். நான் அப்போ எல்லாம் யார் எங்கே இருக்குன்னு என்ன தெரியும், என்ன நான் பார்ப்போம் மணின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கே போங்கடா நீங்கள் மதிக்கலாம் இன்னொருத்தன் மதிப்பான், அங்கே போய் ப்ரூவ் பண்ணி தென் ஹி அச்சீவ். பகல் நிலவு நான் படம் பார்க்க போகிறேன். இன்னே அந்த மண்டலத்தில் படம் பண்ணிட்டார ஷாக் ஆகிடு. சிம்பிள், நோ எக்ஸ்பென்ஸ், இது இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ணோம். சத்யராஜ் கேரக்டரைசேஷன், திங்கிங், ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். பிளடி மேன், நீ என்ன கிழிச்ச இந்த ஆள் பண்ணிட்டாங்கடா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து தெரிச்சவர் சின்ன சின்ன பேர்ட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம். அதுலேருந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் ஹிம். ஆனால் ரொம்ப எல்லோரும் சொல்லுவீங்க பாரதிராஜான்னு. என்ன தான் இருந்தாலும் இன்றைய தலைமுறையில் நான் எங்கேயோ விதைச்சேன், இன்றைய தலைமுறைக்கு விதை நீதான். டுடே யங்ஸ்டர்ஸ், so many people are coming. நான் இன்னும் எப்படியாவது இந்த பசங்களை ஜெயிக்கணும். இல்லை நான் பாட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு அமைய எல்லாம் டன் எவ்ரிதிங். அவர் கூட சொல்லுவார், சும்மா இருங்க போங்க சார், எல்லாம் பண்ணிட்டீங்க, எங்களை கொஞ்சம் விடுங்கன்னு அவர். விட மாட்டேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு ஃபைட். ஒரு நல்ல கலைஞன் கடைசி வரைக்கும் ஈரத்தோடும் கடினமாகவும் முனைப்போடும் வித்தியாசமாக வரணும். அவன் தான் கலைஞன். நாங்கள் வந்த பின்னாடி தான் யோசித்தேன், இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணக்கூடாது. நலன்குமார் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அவங்க ஐ சீன் ஆல் ஆஃப் த ஃபில்ம்ஸ். உரியடியெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி நான் பண்ண அந்த உரியடின்னு யோசித்தேன். இன்றைக்கி தான் பார்த்தேன் மேடையில் அந்த பையனை. பியூட்டிஃபுல்லாக பண்ணோம் எல்லா படங்களும். நான்
சிம்பிள். அந்த உரியடியெல்லாம் என்ன செலவழிச்சான்னு தெரியாது. அவன் படித்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயங்களை அப்படி பண்ணிடுவோம். அபத்தம் இல்லாமல் படம் சொல்லணும், அற்புதமாக சொல்லணும் பசங்க. இவங்கள்ட்ட லாட் ஆஃப் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய படங்கள் இப்போ வரப்போகுது. ராம் அவன்லாம் ஒரு படம் பண்ணிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கான். இன்றைக்கி பசங்களை வந்து நான் வந்து அவங்க நம்மளை பார்த்து பிரமிக்கிறாங்க, நான் இவங்கள பார்த்து பிரமிக்கிறேன். ஒன்று அது அவன்லாம் அவன் கார்த்திக் சுப்ராஜ் எங்கே படித்தான்? ஒன்றும் கிடையாது, ஐடியில் எங்கே வேலை பண்ணுறான். மன்னத்தனை மாதிரி தான். மன்னத்தன் படிச்சுட்டு யாருக்கிட்டையும் இல்லை, சுயமாக வளர்ந்தவர்கள். அது மாதிரி தான் கார்த்திக் சுயமாக வளர்ந்தான். there is no teacher for him. ஏன்னா படங்களை பார்த்து தன் சுய அறிவு வேணும். அதில் கிரேட் மேன். இன்றைக்கி என்ன எனக்கு ஐ லவ் யூ ஸோ மச். அதனால தான் சரி வரமாட்டேன். ஆஃபீஸ் தான் நான் போய் திறந்து வைக்கலாமா தான் வந்து மையக்கு கொடுத்து பேசின்னு சொல்லிட்டேன். சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல கொஞ்சம் பெருமை. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிளட் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வருது. அதனாலே இனிமேல் ஃபங்க்ஷன் ஒத்துக்கிறான். அது பேச கூப்பிடக்கூடாது, கஷ்டம். எல்லோரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க. நம்ம சொரிகிறது கூட யோசிச்சுட்டு பேசிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படி இப்படினுவோம். யாரும் பார்த்தாங்கன்னு மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி, நமக்கு கஷ்டம். மேடை பேசுகிற மாதிரி கஷ்டம். அதில் மணி தெளிவாக இருக்கார். கரெக்டு, அதுக்கு மேலே பேச முடியாது. நடந்து வர்றதே அளவாக எடுத்து நடந்து வந்து நம்ம எதையாவது சொல்லி தொலைச்சி காலையில் விவகாரம் வந்துடுறதுக்கு இதை ஒரு விஷயம் எல்லாம் பேசி இதை கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டாலியா பாரராஜன் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக என்ன தேங்க்யூ கார்த்திக். ஏன்னா படங்கள் பார்த்து இருந்தேங்க, அதை கூட டீசெண்டாக பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக பண்ணுறேன். உனக்காக நிறையா விஷயம். ஒரு கலைஞனுக்கு சுதந்திரம் வேணும். இவனை எல்லோரும் விமர்சித்தாங்க. அந்த சுதந்திரம் இல்லை, என்ன கழுதைக்கு படம் எடுக்கணும், எதுக்கு எழுதணும், எதுக்கு கவிதை? இலக்கியவாதிக்கு சுதந்திரம் உண்டு. தப்பு தான், நீ விமர்சிச்சுட்டு போ. அவனை யார் நீ கட்டுப்படுத்துவதற்கு? அது ஒரு பெரிய தவறான இது. அவன் வந்து எல்லைகள் தாண்டியவன், கோடுகளை தாண்டியவன் தான் கலைஞன். அவனுக்கு இலக்கணமே கிடையாது. இலக்கணம் இருந்தால் அவன் 100ஓட 101 பிள்ளை பத்து சம்பாரித்து பேரம்பேத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி செத்துருவான். இஸ் நாட் லைக் தேட். யூ ஹாவ் டு allow him to cross the line. இல்லைன்னா இது உடைச்சி வரலைன்னா கலைகளே வளர்ந்துருக்காது. கிராமரை உடைக்கணும், உடைச்சான். இறைவி என்னையா தப்பு பண்ணிட்டான், பிரமாம பண்ணிடணும். அவன் அதுக்கு இறைவி நான் அவங்கள சொல்ல எப்படி டைட்டில் என்னென்ன அம்மா என்பவள் தெய்வம், பெண் தெய்வம்னும், இவன் இறைவினும். இது எனக்கு என்ன இறைவி? வித்தியாசமாக மனிதர்களை தன் பக்கம் டைவெர்ட் பண்ணி கொண்டாந்து மெசேஜை சொல்லணும். அதை டைட்டிலே இறைவன் பின்னிட்டான். அவன் மேடையில் சொல்லிட்டான். அவன் என் கூட்டத்தில் வந்து ஜூனியர் ஹாஸ்டல் தான். ஒரு நாள் தண்ணி எதையோ கிளாப்பு கொண்டாந்து கொடுத்துட்டான். இவன் யார் கிளாப்பு உள்ள நின்று இவனுக்கு அசிஸ்டண்ட் ஆகணும்னு ஆசை. தெரியாமல் வண்டி ஏறி வந்துட்டான். என் அசிஸ்டண்ட்டுகளை காக்கா பிடிச்சு ஏன்னா உன்னை யார் கிளாப் விட ஏதோ சின்ன அடிச்சிட்டேன். கீழே விழுந்தான், பிளட்டு. கும்பக்கரையில் தண்ணி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இவனை உடனே ஊருக்கு அனுப்பும் முதல்ல. அவன் தான் அன்றைக்கி இவன் இப்போ லயல படித்ததும் தெரியாது, இவன் கிராஜுவேட்னும் தெரியாது. ஒரு பிள்ளையை சொல்லிட்டு மாட்டை பிடிச்சின்னு ஒரு சீன் நான் கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் கதை சொன்னான் பிரம்மாமா, ஏன்னா நீ இது முன்னாடியே சொல்லலை? ஏன்னா மனிதன் முகங்கள் தெரிவதில்லை, உள்ளே என்ன வச்சுருக்கான்ல. அவனுடைய அப்பியரன்ஸை வச்சு இடப்படும் தப்பாக போச்சு இல்லை. இஸ் எ கிரேட். நான் இறைவி படம் பார்த்தேன், நம்ப முடியல. நாய்க்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷன் இது இருக்குமான்னு அற்புதமாக பண்ணான். இவனானா நடிக்கிறான்னு நான் நினச்சேன். இஸ் கிரேட். ஒன்றுமே இருக்கு, அது வரும். ஏன்னா தவறுதலாக இது பண்ணேன். அதில் அவன் வந்து அன்றைக்கி அந்த படத்தில் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் அவனுக்கு அவன் இதுவரைக்கும் இனிமேல் நடிக்கிறான் அந்த படம் மாதிரி அன்பிலீவபிள், நல்லா அழகாக பண்ணியிருப்பான். அவன்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன்,
நான் பிச்சுட்டேடா, நான் நினச்ச ஆள் வேறு, நீ வேறு, உன்னை உதைக்கலான்னு கிட்டிய அப்படிலாம் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான பையன், நல்ல கலைஞன். அப்போ பிரபுதாவை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவன் எங்கேயோ வானத்தில் இருக்கான். நாம் இப்படி தான் சொல்லணுமே தவிர, நோ, அஸ் அ கொரியோகிராஃபர் யூ ஆர் கிரேட், அஸ் அ டைரக்டர் யூ ஆர் ஸோ கிரேட். தெரியுமா? தி வே ஆஃப் ஆங்கிள் என்ன, எமோஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷன்ஸ் யூ ஹவ் டு ட்ராவல், அதர்வைஸ் எவ்ரி திங். நான் பார்க்குறேன் கொரியோகிராஃபி, உன்னுடைய ஆங்கிள், ஷார்ட்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன பையன்டா நீ, ரொம்ப கிரேட். நான் உன்னை சின்ன பையனில் பார்த்துருக்கேன். அந்த காலை மட்டும் எடுத்த முதல்ல நான் தான் ஒன்று ஷூட் பண்ணேன் ஒரு விதத்துக்கு, ஒரு தெலுங்கு படத்தில் தாய்த்த விரதம் கால் மட்டும் எடுத்தேன். நவ் யூ ஆர் ஹை. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன். மணி, நீ எல்லாம் வெரி கிரேட் பீப்புள். ஏன்னா இந்தியாவுக்குள் ஆளுமையோடு இருக்கிறோம். படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வேறு, ஆளுமையுடன் இந்தியாவில் நீங்கள் மன்றித்தனம். ஓகே, பிரபுதேவா, ஹேட்ஸ் அப், இன்னும் கிரேட் பீப்புள். இதே மாதிரி இவனும் வருவான். நல்ல ஒரு நம்மளை மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. சினிமாக்காரன் மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள். எழுத்தால் அடையாத சுகத்தை ஒரு பாறை, எந்தெந்த கலை, பெயிண்டர் எவனுமே அனுபவிக்க முடியாத சுகத்தை சினிமாவில் ஒரு இயக்குனர் அனுபவிக்க முடியும். யூ கேன் லீவ் வித் ஸோ மெனி கேரக்டர்ஸ். அவர் ரைட்டர் மாதிரி தான். ரைட்டர் அது புத்தகத்திலே வாழ்ந்துருவார். அதுக்கப்புறம் இவன் இதுக்குள்ளே எல்லா நான் சொல்லுவேன், டைரக்டருக்கு 50, 60, 70 வயசுலடா, 1000 வயசு, 1000 ஆண்டுகள் எவ்வளவு கேரக்டர் நடிக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக இருக்குது. ஒரு அற்புதமான லைஃப் டைரக்டர்ஸ் லைஃப். நான் சொல்லுவேன், செத்து மறுபடியும் வந்தால் வரணுமோ இல்லையோ, வந்தால் மறுபடியும் நான் டைரக்டராக தான் வருவேன்னு. ஒரு அற்புதமான விஷயம். அதில் கார்த்திக் சுப்ராஜ் ஸோ கிரேட். நல்லா வருவேன், வந்துட்டேன், நல்லா வந்துட்டேன். 3 டைட்டில், கள்ளச்சிரிப்பு, மெர்க்குரி, மேயம். எனக்கு இந்த மேயாத மான்னா ஒரு சின்ன டவுட்டு. மேவாத மான், புள்ளி மேவாத மான்னு ஐ திங்க் வள்ளி திருமணத்தில் மேவாத மான், அதான் படத்தில் புள்ளி மேயாத மான் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சாங்கில் புள்ளி மேவாத மான், புள்ளி மேவாத மான், அதான் வள்ளி திருமணத்தில் சொல்லுவாங்க. மேயாத மான், அது கூட நான் ஒன்று யோசித்தேன், ஓ இது புதுமான் வெர்ஜினிட்டியோடு மேயாத மான் ஒட்டி அப்படின்னு. நல்ல டைட்டில், கள்ளச்சிரிப்பு. குறும்படம் நான் இன்னும் பார்க்கல. மெர்க்குரி நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு ஷார்ட், எதுவுமே போடல அவன் அப்படின்னா. அது இட் இஸ் எனஃப் ஃபார் த ஹோல் ஃபிலிம். யுவர் டேஸ்ட், எவ்ரி திங் இஸ். அந்த ஒரு ஃப்ரேமில் பிரபுதாவனுடைய அப்படின்னா திஸ் எவ்ரி திங் இஸ் த கிரேட். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா, என்ன முன்னாடியெல்லாம் நான் 100 நாள் ஆகணும் பேசுவோம். இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நல்ல வேலை முதல்ல கூப்பிட்டுருங்க, என்ன பேசிடணும். 10 நாட்களுக்கு மேலே ஓடினாலே அது சில்வர் ஜூப்ளி. இருந்தாலும் ரொம்ப இளைஞர்களே, ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய நுழைவுகள். இங்கே மேடையிலே சேர்ந்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன பசங்களுக்கும், யூ ஆர் புட்டிங் எ நியூ பாத். சினிமா என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒற்றையடி பாதை, சிங்கிள் ரோட், டபுள் ரோட், 4 வே, 6 வே, இப்போ அதையும் உடைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. கிரேட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நைஸ்.